ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். வல்லத்தன்மையோட சுக்கிரன் இருக்கிற ஜாதகர் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரன்னு இருக்கிற ஒரு பெண்ணாக தான் அவங்க இருப்பாங்கங்க. அவங்கனால மட்டும் பேசாமல் இருக்கவே முடியாது. அவங்க அதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எய்ம் இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் அவங்க சம்பாதிக்காட்டி கூட மேபி அவங்க தான் ஒரு ஜாபுக்கு போவாங்க, ஒரு கம்மியான சம்பளமாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க உங்களை சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இது செய்யுங்க, அது செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஜாபுக்கு போங்க. ஆனால் இன்னும் அடுத்த ஏதாவது நீங்கள் ஒரு பிரகாஷ்ராஜ் ஏதோ ஒரு படம் தோனின்னு நினைக்கிறேன், அவர் ஆஃபீஸ்க்கும் போவார், கவர்மெண்ட் ஆஃபீஸு, நல்ல சேல்ரி இருக்கும், இருந்தாலும் ஊர்கா பிஸ்னஸ் பண்ணுவார். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு உங்களை தூண்டிக்கிட்டே இருப்பாங்கங்க. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் அது பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பிஸ்னஸ் பண்ணிருந்தீங்கல்ல, இப்போ திரும்பி அதை பெருசுப்படுத்துங்க, விரிவுபடுத்துங்க, இன்னும் நல்லா பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லி அவங்க உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா உட்கார விடவே மாட்டாங்க. அதே போல் ஏதோ ஒரு இடம் வாங்குறது, ஒரு இஎம்ஐ, அந்த இடத்துக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு உங்களை அதில் சிக்க வச்சுருவாங்க. அப்போது நீங்கள் வேறு வழியே இல்லை, ஏதோ ஒன்று பண்ணி அந்த இஎம்ஐயை நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் அவங்க உங்களை அந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் வல்லத்தன்மையோடு இருக்கிறதுனால அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு தாங்க வரும். அதே போல் அவங்களும் சம்பாரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்படியெல்லாம் அவங்க சம்பாதிக்காமல் உங்களை மட்டும் தூண்ட மாட்டாங்க, அவங்களும் சம்பாரித்து கொடுப்பாங்க. அவங்க ஒரு 30,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களும் செய்கிறாங்க இல்லையா? நானும் உனக்கு செய்கிறேன், ஆனால் நான் செய்கிறத விட 4 மடங்கு நீ ஜாஸ்தியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்க மைண்ட் செட்டாக இருக்கும். வேறு எதை பற்றியும் அவங்க கவலையும் பட மாட்டாங்க. அதாவது அன்பு, பாசம், நெருக்கம், அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அது ஒரு சாதா ஒரு விஷயமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. 9 மணிக்கு நீங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படியெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ராத்திரி 10 மணிக்கு வந்தாலும் 12 மணிக்கு வந்தாலும் அவங்க கதவை திறந்து விட்டு போய் படுத்துப்பாங்க. அவங்களுக்கு அந்த டிஃபன் செஞ்சு அப்படியே சுட ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும் அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க 9 மணிக்கு உங்களுக்கு 4 தோசை ஊற்றி ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சுட்டு அவங்க போய் படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க காலையில் ஆஃபீஸ் போகணும், அந்த குழந்தைகளை அனுப்பணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் 12 மணிக்கு தான் வரீங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு தான் வரீங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் உங்களுக்கு அவ்வளோதான் அவங்க செய்வாங்களோ தவிர, சுக்கிரன் நல்ல தன்மையோடு இருக்கிற மனைவி முழிச்சுக்கிட்டே உட்காந்துருந்து 12 மணிக்கு உங்களுக்கு சுட தோசை போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் இவங்கக்கிட்ட நடக்கவே நடக்காதுங்க, எதிரும் பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வல்லத்தன்மையோட இருக்குது. அவங்க நம் கணவரை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இதில் கிடையாதுங்க. அவங்க குணாதிசயமே அப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் பேர் வல்லத்தன்மை அப்படின்னு சொல்கிறது. சுக்கிரன் வல்லத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி சில அசௌகரியங்களும் இருக்கும். அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் அந்த மாதிரி ஒரு வல்லத்தன்மையோட சுக்கிரன் இருக்கிற ஆண் ஜாதகங்களுக்கு வர்ற மனைவிகள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்களை ரொம்ப மேலே கொண்டு போயிடுவாங்க. அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற ஆண்களை கூட சரி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள கண்டிப்பாக அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு இங்கிலீஷெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது, பேசுகிறக்கெல்லாம் இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் மனைவிகள் கிட்ட தான் ஈஸியாக அவங்களால பேசி டெய்லி 2 பேர் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அது இப்படி இல்லைங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி அடுத்தவங்க அதை கொஞ்சம் மனசு சங்கடப்படுத்திடுவாங்க. இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மனைவி சொல்லி கொடுத்து ரெகுலராக அதை பேச வச்சு அவங்களுக்கு பழக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வல்லத்தன்மையோடு இருக்க ஒய்ஃப் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதை தனுஷ் ஒரு இதுலேயே சொல்லியிருக்காரு. அதாவது ஐஸ்வர்யா அவர்கள் டெய்லி ஒரு புக்கு கொடுத்து அவரை படிக்க சொல்லுவாங்களாம். அந்த புக்கில் வர்ற விஷயங்களையெல்லாம் படித்து அதுக்கான அர்த்தமெல்லாம் அவர் சொல்ல அந்த நாலேஜ் எனக்கு வந்துருச்சுங்க. நான் இப்படி இங்கிலீஷ் முதல்ல இப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாது, இப்போ அப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொல்லி தனுஷே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க. ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு வல்லம் தன்மையுள்ள ஒரு மனைவி கிடைப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சூப்பராக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.